கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த புதிய நாளிலும் கூட நாம் தியானிக்கும்படியாய் எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி பரிசுத்த யோவான் 5ஆம் அதிகாரம் முதல் 19 வசனங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பூமியிலே வாழ்ந்த நாட்களில் அவர் செய்த அற்புதங்களும் அவர் அளித்த போதகங்களும் இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு குணத்தையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கடவுளுடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்ற நோக்கத்திலேயே தான் இருந்தன. கிறிஸ்து செய்த அநேக அற்புதங்கள் உடல் அளவில் அநேக பலகீனங்களையும் குறைபாடுகளையும் கொண்ட மாற்றுத்திறனாளிகளை மையமாக வைத்து அநேக காரியங்களை அவர் செய்தார் என்றால் அது மிகையாகாது. இயலாமை உடலில் ஏற்படுவதற்கு காரணம் பாவம் மற்றும் சுத்தமின்மை. அதனை உடையவர்கள் தீண்டத்தகாதவர்கள். அவர்கள் சமுதாயத்தில் பங்கு கொள்வது தீட்டு என்று இருந்த காலத்தில் கிறிஸ்து மாற்றுத்திறனாளிகளுக்கும் சமுதாயத்திற்கும் இடையே இருந்த திரையை கிழித்து அவர்களுக்கு சுகத்தை அளித்து சமுதாயத்தில் அவர்களை பங்கு கொள்ள செய்தார். தன் பலவீனத்தின் நிமித்தம் தனிமை, ஏமாற்றம், வலி, உறவின்மை இவற்றை மட்டுமே 38 வருடம் பார்த்திருந்த ஒரு மனிதனை இறைமகன் இயேசு கிறிஸ்து விடுவித்து அவனையும் சமுதாயத்திலே ஒரு பங்காக மாற்றி அவன் இழந்த அனைத்தையும் அவன் பெற்றுக்கொள்ள உதவி செய்தார். உடல் அளவிலோ மனதளவிலோ குறைபாடுகளை உடையவர்கள் தீண்டத்தகாதவர்களோ ஒதுக்கப்பட்டவர்களோ அல்ல. அவர்களும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்பதே தேவனுடைய விருப்பம் என்பதை கிறிஸ்துவின் ஊழியத்தின் மூலம் நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது. இன்னும் கூட நமக்கு அருகில் நாம் காணும் மாற்றுத்திறனாளிகளை, விலகினங்களோடு சுகவீனங்களோடு இருப்பவர்களை நாம் அலட்சியமாக எண்ணாமல் கிறிஸ்துவின் சிந்தையிலே அவர்களின் மறுவாழ்விற்கு ஏற்றவைகளையும் ஆவிக்குரிய வாழ்வுக்கு ஏற்றவைகளையும் பெற்றுக்கொள்ளும் விதமாக நம்மால் இயன்ற உதவிகளை இது போன்ற மக்களுக்கு செய்ய தேவன் தாமே இதனை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கிருபை அளிக்கட்டும். அதுவே உண்மையான கிறிஸ்துவின் பிறப்பை நாம் அனுசரிப்பதற்கான அடையாளமாகும். ஆண்டவர் நோக்கி நாம் பிரார்த்தனை செய்வோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் கடவுளே, இந்த புதிய நாளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு அருகாமையிலே எங்களுக்கு தெரிந்த பலகீனத்தோடு சுகவீனத்தோடு இருக்கிற மக்களை நாங்கள் சந்தித்து அவர்களுக்கு வேண்டியவைகளை சரியாய் செய்து அவர்களும் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க ஒரு கருவிகளாய் இருக்க தேவரீர் இதனை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் கிருபை செய்யும்படி, அதன் வழியாக உமது நாமம் மகிமைப்பட நீர்தாமை இரக்கம் பாராட்டும்படியாய் மீட்பரும் இரட்சகருமாகிய இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக கடவுளே. ஆமென்.